ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. இந்த இது ப்ராப்ளம் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் பார்க்குறேன். வெளியே வந்து டைம் வந்து 12 ஆச்சுன்னா நாய் வந்து பயங்கரமாக கத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நாய் கத்திகிட்டே இருந்தது. என்ன தான் வெளியே போய் பார்க்கலாம், ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. சரி அப்படின்னு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம வெளியே வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த லைட்டு வந்து எங்கள் வீட்டில் எப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்கும் நைட்டில் ஹாலில். என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏஞ்சி வந்தேன், ஆனால் வந்து பயமாக இருக்குது எனக்கு அந்த ரூமுக்கு போகிறதுக்கு கூட. போய் கௌசிப்பாவை எழுப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து அவ்வளோ தைரியம் இல்லை நமக்கு. சும்மா வெளியே அப்படி ஜஸ்ட்டு நம்ம வாசப்படியிலேருந்து இப்படியே பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. கௌசியப்பாவை எழுப்பலாம். வேறு பசங்கள்லாம் வேறு தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ இருட்டாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏசி வந்து போட்டோம்னா வந்து சின்ன லைட்டு போட்டுக்கலாம். ஏங்க ஏங்க கொஞ்சம் எந்திரிங்களா? என்னமோ வெளியே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. வெளியே தினம் கேட்கும்ல, நாய் கத்தும்ல, அந்த மாதிரி இன்றைக்கும் கத்திகிட்டே இருந்துச்சா. அப்படி சும்மா வெளியே வந்து இந்த பக்கம் பார்த்தேன். அந்த பக்கம் ரூமில் போய் பார்க்கலாம். வெளியே பார்க்கலாமா? ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி. ஆனால் இந்த சைடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ரூமில் தான் வந்து அந்த பக்கம் வெளியே நாய் குளிச்சுட்டே இருக்கும். தினமே வந்து இது நடக்குது. அந்த பக்கம் பால்கனி திறந்து பார்க்கலாமாங்க? இதை வந்து நான் ஒரு நாளாக சொல்லுவேன். காலையில் ஏஞ்சி தான் கௌசிப்பாக்கிட்ட சொல்லுவேன். அப்படி சவுண்டு போட்டுச்சுன்னா என்னதாங்க இது, நான் ஏஞ்சிக்கிறேன் காட்டு அப்படிம்பாரு. சரி நம்ம இன்றைக்கி இது ஓப்பன் பண்ணியே பார்க்கலான்னு ஒரு தைரியம். வேறு ஃபேன் சவுண்டு வேறு ஓவராக கேட்கும்னு நினைக்கிறேன். இருங்க. எங்கடா போச்சு நாய்ங்கெல்லாம் காணோம். நான் நாய் கத்தும் போதே வந்து எழுப்பாத போயிட்டேன் ஃப்ரெண்ட். நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்காத போயிட்டேன். இவ்வளோ ஒரு 4-5 நாய்க்கு வந்து தினமே வந்து கத்தும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. பயங்கர அட்டகாசம் பண்ணோம். பயங்கரமாக கத்திகிட்ருக்கோம். எப்போவுமே ஒரு 4-5 நாய்க்கு கத்திகிட்டே தான் இருக்கும். 12 மணிலேருந்து கரெக்டாக வந்து 1, 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கத்திட்டு விட்டுரும். அப்புறம் 1 நாய் 2 நாய் மட்டும் கத்தும். ஓடி போயிடலாமோ? அமைதியாக தான் ஏன் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆளுங்க நடமாட்டோம். அது வந்து
தண்ணி ஃபில்ட்ரு இது ஏரியா இல்லைங்க அது தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. ப்யூர் பண்ணுறாங்க வாட்ரு. அது வந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போவாங்க. ஆளுங்க நடமாட்டம் இருக்குது அங்கே. நாய் கத்தும்போது எடுக்காத போயிட்டேங்க நான். எனக்கு பயந்துட்டே கம்முன்னே இருந்துட்டேன். டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபோன் ஆஃப் பண்ணலாம் போயிடும். டைம் கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து டைம் பாருங்கள் 1:30. இன்றைக்கி வந்து நாய் கொலிக்கிறது நின்னது வந்து கம்மி, 1:30 தான் ஆயிருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, இனிமேவும் கத்தும். சரி ஃபேன் போட்டுங்க. பசங்க வந்து தூங்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்தாங்க இப்படியே எடுங்க. என்ன இது வந்து 1 நாள் 2 நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து நாங்கள் பார்க்குறோம். ஒரு சில டைமில் வந்து 11:45லாம் ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம். ஆனால் வந்து கரெக்டாக 12 o'clock என்னமோ கோடு போட்ட மாதிரி நிறைய முறை நான் கவுசி நல்லா முடிச்சுட்டு கூட படுத்துட்ருப்போம். கரெக்டாக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா பயங்கர ஃபஸ்ட்டு 1 ஆரம்பிக்கும், அப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, 4, 5ன்னு ஒரு 5-6 நாய்ங்க கொலிக்கிறது இல்லை. அது மாதிரி கத்திட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து பாருங்க, நான் வீடியோ எடுக்கிற மோட்டிவ்ல இருந்தேன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். கத்திட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு எடுத்துடலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் கௌசியப்பாவுக்கு சொன்னேன், அதை நம்ம வீடியோ எடுக்கணும்ண்ணா அப்படின்னு. வேறு வேலை இல்லை. அவருக்கு தூக்கு கலக்கமாக இருப்பாரா. நான் எழுப்புவேன், எனக்கு தனியாக போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். நான் ஏஞ்சிக்க மாட்டாரு. நான் இன்னைக்கு சொல்லிட்டே தான் பார்த்தேன், இன்னைக்கு நீங்கள் ஏஞ்சிக்கணும், நான் சப்போஸ் அந்த மாதிரி பொறிச்சதுன்னா நான் எழுப்புறேன்னு. சரி நான் அதால வந்து ஏஞ்சிட்டாரு. இவர் கூட ஏஞ்சாருன்னா நம்ம கதை திறந்து நம்ம காட்டுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு அத்தனை நாய் கத்தியும் பிரயோஜனம் இல்லாத போச்சு. ஆனால் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். 1:30 தான் இருக்குது. 2-2:30 வரையும் கூட கத்திட்டே இருக்கும். ஒரு மாதிரி அழுவுற மாதிரி. அந்த 4-5 நாயும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரல் தரும். ஒன்று கத்துற மாதிரி இருக்கும், லேசாக குறைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஒன்று அப்படியே ஊழையிற மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி வந்து நாய்ங்க ராகல பண்ணோம். அது என்ன மர்மமோ தெரியல. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அந்த லாஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா வந்து 3 வழிக்கு விடுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டிங்கும் வந்து 3 வழிக்கு விடுற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே எல்லா இடமும் நிறைய கட்டிங் இருக்குதுங்க. அந்த 3 வழி 4 வழி வந்து கூடுற இடத்துல வந்து ஏதாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே வேற எனக்கு பயம். நம்ம வந்து கார்னர் வீடா, எனக்கு பயமாவே இருக்கும் அது கத்த. நான் இது ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து இது பாக்குறேன். 1 நாள் 2 நாள் தானே எதாச்சுமா ஏதாவது ஆளுங்க நடமாடி இருப்பாங்க, அதால கத்துதுலாம். என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நான் வந்து நாய் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்றேன். இதோட இது வந்து அடுத்த இதுல பாருங்க. என்னதான் மர்மம் இருக்கும், நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஆனால் தனியாக எல்லாம் அது பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. ஆனால் வந்து நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சீரியஸாக சொல்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து நாங்கள் பார்க்குறோம். இதை முடிஞ்ச வரையும் நான் வந்து இன்னைக்கு அதெல்லாம் காட்டணும். நாய்ங்க கத்துறது நாங்களே வந்து வெளியே பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். வெளியே போகலான்னு இவர் பொறுப்பா அப்போ தூங்கிடுவாரா, தனியாக பார்க்கறதுக்கு பயந்துட்டு நான் பார்த்ததில்லை. ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு கீழவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இதுலேயே தான் சவுண்டு கேட்கும். அப்படியே அங்கங்கே ஒரு நாய் நிற்கிற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். இதோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் சொல்கிறது நிஜம்னு அப்போவாவது நம்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது மட்டும் வந்து மறுநாள் எடுத்தேன். நாய் வந்து கொறிக்க ஆரம்பிச்சுது.
ஒரு 2 நாய் மட்டும் கத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கதவை சாத்திட்டு உள்ளே ஒடியாந்துட்டேன் பயந்துட்டு. ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அடுத்த வீடியோவில் பாருங்களேன்.